வணக்கம், குட் மார்னிங். அப்புறம் ஏன் வணக்கத்துக்கு என்ன குட் மார்னிங் சொன்னால் சொல்கிறீங்க, வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? வணக்கம் வணக்கம், வெரி குட், தேங்க்யூ. ஒருத்தர் தூக்கி கையை தூக்கி பாரதி ராஜா மாதிரி வணக்கம் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நன்றி. கடலூர் மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டும் விதமாக வெற்றி படிகள் நிகழ்ச்சியினை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறை கல்வி குழுமத்திற்கும் புரட்சிக்கு வித்திட்ட புதுச்சேரியில் 3வது தலைமுறையாக ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் ஈடுபட்டு பணிபுரிந்து இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் 100% தேர்ச்சியினை பெற்றுக் கொடுத்து வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆல்ஃபா கல்வி குழுமம், ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கல்வி நிறுவனத்திற்கும் என்னுடைய மகிழ்ச்சி கடந்த வணக்கத்தினை அன்போடு காணிக்கையாக சமர்ப்பணம் செய்கின்றேன். வணக்கம். இந்த ஆண்டு +2 தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் எப்படி இருக்கும்? இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாகி உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2 சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 4 சப்ஜெக்ட் இருக்குங்களா? இப்போவே உங்களுடைய வெற்றி என்னங்கிறத தீர்மானிச்சிருவாங்க. இப்போ 2 சப்ஜெக்ட் முடிஞ்சது இல்லையா, உங்களுடைய வெற்றி ஏறக்குறைய தீர்மானிச்சிருப்பீங்க. எவ்வளோ மதிப்பெண்கள் உங்களால் எடுக்க முடியுங்கிறது உங்களுடைய மனசில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆண்டு +2 தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் எப்படி இருக்கும், அதிக மதிப்பெண்களை மாணவர்களாக நீங்கள் பெறுவது எப்படி என்பது போன்ற கேள்விகளுக்கான விடைகளை அளித்து ஆலோசனை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு நிபுணர் குழு ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை இவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கடந்த வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். வாழ்க்கையில் திருப்பு முனையினை ஏற்படுத்துகின்ற இந்த +2 தேர்வினை கண்டு இருக்க சிறிது கூட பயம் இல்லாமல் ஒரு தம்பி பச்சை பணின்னு போட்டுக்கணும் அப்படிங்கிறார். அப்படி நிமித்தி பயமே கிடையாது. +2 தேர்வினை கண்டு சிறிது கூட பயம் இல்லாமல் எங்களுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது என்ற உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு இன்முகம் காட்டி வருகிறது அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளாகிய உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய அன்பு கடந்த வணக்கத்தினை மகிழ்ச்சியோடு தெரிவிக்க. ரைட். மாணவர்கள் 2 சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு, இடையில என்ன விட்டுருக்காங்க. எங்களுடைய ஆல்ஃபா கல்வி குழுமத்தை பற்றி நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு எல்லாரும் ஒரு முடிவில் இருப்பீங்க, அதிக மதிப்பெண்களை எடுக்கணும்னு. அதே நேரத்தில் இது அற்புதமான நேரம். இந்த தேர்வு முடிந்த பிறகு என்ன படிப்பது, எங்கே படிப்பது என்பதையும் நீங்கள் இப்பொழுதே முடிவு செய்வது நல்லது. தேர்வுக்கு பிறகு உங்களை நிறைய சூழ்நிலைகள் குழப்பிக் கொண்டிருக்கும். ஆகவே அந்த குழப்பத்தில் நீங்கள் முடிவெடுக்காமல் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலேயே நான் இந்த படிப்பைத்தான் தேர்வு செய்ய போகின்றேன். ஸோ இந்த நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய ஆல்ஃபா கல்வி குழுமம், ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி உங்கள் முன்னாலே சில கருத்துக்களை முன்வைப்பதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன். மாணவர்களே, இங்கே இருக்கிறவங்களே எத்தனை பேர் மெடிக்கலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்கும் போவோம், ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். மெடிக்கலுக்கு போகணும்னு நல்லா தூக்குறதுனா தூக்கிடுங்க, நம்ம போகிறோமா போகலையா அது அப்பாற்பட்ட விஷயம். சரி, ஓகே. இன்ஜினியரிங் நிறைய பேர் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைந்திருக்கின்றது. ஆல்ஃபா கல்வி குழுமத்திற்கு வெற்றியினை கிடைத்திருக்கின்றது என்பதை சான்றாக நிறைய பேர் இன்ஜினியரிங்கை தேர்வு பண்ணுறீங்க. புத்திசாலி புள்ளிங்க நீங்கள். ஏன்னா 17 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 11, இந்த 17 11 சேர்த்து கிடைக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 3500க்குள்ளார தான் சீட்ஸு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் +2 தேர்வினை எழுதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மாணவர்களும் 3500 சீட்டுக்கு போட்டி போடணும். முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பர்சன்டேஜ் எடுக்கணும், அதுக்கப்புறம் நிறைய பணம் செலவு பண்ணணும். பொதுவாக நம்மளோட எஜுகேஷனை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் சொல்லுவோம். 3, அதாவது ஜென்ரல் பாடி கணக்கில் நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா ஃபஸ்ட்டு மெடிக்கல், அடுத்தது இன்ஜினியரிங், அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதில் நிறைய டிவிஷன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது, நிறைய பாடப்பிரிவுகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ மெடிக்கலுக்கு நம்ம போகிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். இன்ஜினியரிங் போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் மட்டும் 550க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. மாணவர்களே புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் 550க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருந்து கொண்டிருக்கின்றது. புதுச்சேரியில் 14 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய நாடு முழுவதும் 10,500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜோடைய ஸ்டேட்டஸ். ஸோ ஈஸியாக நீங்கள் இன்ஜினியரிங் போகலாம்.
என்ஜினியரிங் போகிறதுக்கும் சில பிரச்சனைகள். இப்போ என்ன ட்ரெண்ட் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்ஜினியரிங் படித்தா வேலை இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்கல, நிறைய பேர் என்ஜினியருக்கு வந்து வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது சரியான கருத்து அல்ல. இதுக்கு அடுத்த நிலையில் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். மருத்துவம் படித்தா வேலை கிடைக்கும், ரைட்டு, டாக்டர் ஆகிடுவோம். என்ஜினியரிங் படித்தா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தா வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா? யோசிச்சு பாருங்கள். எதில் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? என்ஜினியரிங் காலேஜில் தான் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கலனா கூட நீங்களே சுயமாக ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு அந்த பிஇ பிடெக்குங்கிற அந்த கிராஜுவேஷன் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் வாழ்க்கையில். இதுவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு போயிட்டு வேலை கேட்டனாக்கா கொடுக்க மாட்டாங்க. திறமை இருந்தனா ஃபைட் பண்ணி வாங்கலாம், இல்லைன்னு சொன்னாக்கா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. நான் போய் தனியாக ஒரு ஸ்கூல் எதனா பண்ண முடியுமா? ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டியூஷன் வைக்க முடியுமா? முடியாது. ஸோ என்ஜினியரிங் பாருங்கள், நிறைய விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் வேலைக்கு போகலாம், இல்லைனா தனியாக சுயமாக தொழில் ஆரம்பிக்கலாம். 2 நிலைகள் இருக்கக்கூடிய ஆப்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு படிப்பு பொறியியல் கல்லூரி மட்டும்தான். ஆகவே மாணவர்களே, நீங்கள் தேர்வு செய்கின்ற தேர்வுக்கு பிறகு என்ன படிக்கப் போகின்றீர்கள் என்பதனை எப்பொழுதே உங்களுடைய மனதிலே தீர்மானித்து விடுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் சேரப்போகின்ற அந்த கல்லூரியினையும் தீர்மானித்து விடுங்கள். உங்களுக்கு நியராக இருக்கக்கூடியது ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நிறுவனம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கும். ஸோ புதுச்சேரியில் 14 பொறியியல் கல்லூரிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இங்கே 550 இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கடலூரில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் செஞ்சீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸில் போவீங்க, சிலபஸ் டஃப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் சிலபஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாணவர்களே, முக்கியமான விஷயம், பாண்டிச்சேரியில் இன்ஜினியரிங் படிக்கிறோன்னா சிலபஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம், டாப் ரேங்கை பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் நீங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னாக்கா ஆல்ஃபா கல்லூரியை சூஸ் பண்ணுங்க. என்னுடைய கல்லூரி, நான் சார்ந்திருக்கக்கூடிய கல்லூரி. மாணவர்களுக்கு பல்வேறு வகையிலே நாங்கள் பயிற்சியை அழைத்து கொண்டிருக்கின்றோம். 3வது தலைமுறையாக இந்த மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இவர்கள் அறிவிலே சிறந்து விளங்குவார்கள், உலகிலே வெற்றி வாய்ப்பினை பெறுவார்கள் என்பதனை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சேர்மன் பேசினார். காலையில் டைரக்டர் பேசினாருங்க, எது முடியுதோ முடியல எழுதுறா அப்படின்னாருங்க. அதுதான் தன்னம்பிக்கை. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இந்த கல்லூரியிலே என்னென்ன வசதிகள் இருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பார்க்கணும், லைப்ரரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லைப்ரரி ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி லைப்ரரி இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பினை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். சாதாரண லேப் இல்லைங்க, 4000 ரூபாயிலையும் மெஷின் வாங்கி வைக்கலாம், 40,000 ரூபாயிலையும் மெஷின் வாங்கி வைக்கலாம். ஆனால் ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன மாதிரி மெஷினரிஸ் இருக்குமோ அதே போன்று பல லட்சக்கணக்கில் மெஷினரிஸே இங்கே இறக்கி வச்சுருக்கிறாங்க. மற்ற கல்லூரி மாதிரி நாம்ஸுக்காக வச்சுருக்கவில்லை. ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படியே பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் என்ஜினியரிங்கிற ஒரு மனப்பான்மையை உங்களுக்கு உருவாக்கி விடுவார்கள். ஃபஸ்ட் இயரில் எந்த என்ஜினியரிங் காலேஜ்லேயும் இண்டஸ்ட்ரியல் விசிட் அழைச்சிக்கிட்டு போகிறது கிடையாது. 3rd இயரில் அழைச்சிட்டு போவாங்க, 4th இயரில் அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் ஃபஸ்ட் இயர்லேயே மாணவர்களை இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு அழைச்சிட்டு போய் இவங்கெல்லாம் என்ஜினியர்கள், பொறியாளர்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரே ஒரு நிறுவனம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நிறுவனம். இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு போனாருங்க நம்மளுடைய டைரக்டர். ஆல்ஃபா காலேஜில் 85% எடுத்தீங்கன்னாக்கா டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீயாக உங்களை சேர்த்துக்குவாங்க. ஸோ 95 எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 95% எடுத்துட்டான் ஒரு மாணவன். சார் நான் 95% எடுத்துட்டேன், நான் ஆல்ஃபா கல்லூரியில் தான் சேரணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நேராக அந்த சர்டிஃபிகேட்டை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த காலேஜுக்குள்ளார போய் எம்டியை சந்தித்து இல்லை அங்கே இருக்கக்கூடிய மேனேஜரை சந்தித்து நான் அங்கே தான் படிக்கணும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக 95 உங்களுக்கு இருந்துடுச்சு அப்படின்னாக்கா இந்திய நாட்டில் எந்த ஒரு கல்வி நிறுவனமும் இப்படி ஒரு சலுகையினை கொடுக்கவில்லை. 95% எடுத்த மாணவனுக்கு பஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, ஷூ ஃப்ரீ, டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, அத்தனையும் இலவசமாக கொடுத்து உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் இந்த உலகிற்கு அடையாளம் காட்டுகின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியது ஆல்ஃபா கல்வி நிறுவனம். இந்த அறிவிப்பை அவர்கள் டாக்டர் தனதியாக அறிவித்திருக்கின்றார்கள். உங்கள் கரவலையினை எழுப்பிய நன்றி. எந்த காலேஜிலையும் கிடையாதுங்க. நீங்கள் சென்டாக்கில் போனீங்கன்னா கூட டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ. தமிழகத்தில் எந்த கல்லூரியும் கொடுக்கலைங்க. பாண்டிச்சேரியில் இப்போ தான் அவர் சொல்லிட்டு போனார், அத்தனையும் ஃப்ரீ, யாருமே வேண்டாம், அவனை முழு கேர் எடுத்து நானே அவனை படிக்க வச்சு பிளேஸ்மெண்ட் ஆக்குறேன் அப்படின்னாரு. காலையில் சொன்னாங்க 90% பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் இப்போ வெளியில் வர போகிறாங்க. 90% மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதத்தை சான்றிதழை பெற்று விட்டார்கள். மாணவர்களே,
நான் எங்கே படிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை, இங்கே படிச்சுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளார உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சர்டிஃபிகேட் சான்றிதழ் உங்கள் கையில் இருக்கின்றது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு நிறுவனம். ஸோ இந்த மாதிரியான சலுகை வேறு எங்கேயுமே கிடைக்கல. இன்றைக்கு உலக நாடுகளெல்லாம் இந்திய மாணவர்களை நேசக்கரம் நீட்டி வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன. எதற்காக என்று சொன்னால், இந்திய மாணவருடைய அறிவையும் ஆற்றலாலும் தான் இந்த உலகம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, நாமெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்துகிட்டு இருக்கோம். நம்மளால் முடியல, வேற எவனால முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளால முடியலாம், வேற யாரால முடிக்குமா? சாதிக்க முடியுமா? இங்கே சாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க எத்தனை பேர்? சாதிக்க முடியுங்கிறவன் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 4, 5, 10, 12, 25. ஏன் தெரியுங்களா? புதிய தலைமுறை உங்களை எல்லோரையும் சாதனையாளர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சாமானிய இளைஞனாக வளர்ந்து உலக அளவில் கல்வியினை கற்று இந்திய விஞ்ஞானத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்து இந்திய நாட்டினுடைய மூத்த குடியரசுத் தலைவராக திகழ்ந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய தலைமையில் இந்திய நாடு 5 ஆண்டுகள் முழுமையாக இயங்கியிருக்கின்றன. எண்ணி பார்த்து உலக நாடுகள் எல்லாம் இயந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு உலக நாடெல்லாம் இந்திய மாணவர்களை நேசக்கரம் நீட்டி வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் ஒரு பொறியாளராக செல்ல வேண்டும். உலகம் முழுவதும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளையும் குவிக்க வேண்டும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.